ஓம் சாந்தி. டிசம்பர் 28, 2023 காலை முரளி பாப்தாதா மதுபன். இன்றைக்கி தலைப்பு இனிமையான குழந்தைகளை. சதா பாத்திரம் அறிந்து தானம் செய்ய வேண்டும். நேரத்தை வீணாக்கக்கூடாது. கேட்கும் நேரத்தில் அவர்களது மனதின் ஓட்டம் எங்கு செல்கிறது என்று ஒவ்வொரு நாடியையும் பாருங்கள். அப்போ சொல்ல இனிமையான குழந்தைகளே, நம்ம ஒவ்வொருத்தருக்கும் நாலேஜ் கொடுக்கும்போது இவருக்கு கொடுக்கணுமா வேணாவான்னு கொடுக்கணும். என்ன சொல்லணும் என்ன சொல்லக்கூடாதுன்னு தெரியணும். நம்ம டைமையும் வேஸ்ட் பண்ணக்கூடாது, அவங்க டைமையும் வேஸ்ட் பண்ணக்கூடாது. அவங்களுக்கு கிளாஸ் எடுக்கும்போது அவங்க மனதினோட எண்ணம் ஓட்டம் என்ன அப்படின்னு தெரிஞ்சு புரிஞ்சு ஒவ்வொருத்தருக்கும் நாலேஜ் கொடுக்கணும். இன்றைக்கி கேள்வி: தூய்மையான உலகம் செல்வதற்காக குழந்தைகளை நீங்கள் மிக உயர்ந்த பத்தியம் பிடிக்கின்றீர்கள். உங்களது பத்தியம் என்ன? தூய்மையான உலகம் செல்வதற்காக குழந்தைகளை நீங்கள் மிக உயர்ந்த பத்தியம் கடைபிடிக்கின்றீர்கள். உங்களது பத்தியம் என்ன? பதில்: இல்லறத்தில் இருந்து கொண்டு தாமரை மலர் போன்று இருப்பது தான் அனைத்தை விட மிக உயர்ந்த பத்தியமாகும். பத்தியம்ன்றது நம்ம உணவில் வச்சுருக்கோம் இல்லையா, இது சாப்பிடுவோம் இது சாப்பிட மாட்டோம் அப்படின்னா வச்சுருக்கோம். அதே மாதிரி இந்த ராஜயோகத்தில் பத்தியம்ன்றது குடும்பத்திலே இருந்துக்கிட்டே நம்ம தூய்மையாக வாழ்ந்து காட்டுறது. எல்லையற்ற முழு உலகை தியாகம் செய்வது தான் நமது தியாகமாகும். இந்த கலியுகத்தில் கண்ணால் பார்க்கக்கூடிய எந்த ஒரு பொருள் மேலே நமக்கு ஒரு பற்று இருக்கக்கூடாது. ஒரு கண்ணில் இனிய வீடு, மற்றொன்று கண்ணில் இனிய ராஜ்யம். இந்த பழைய உலகை பார்த்தும் பார்க்காமல் இருக்க வேண்டும். கரெக்டாக நம்ம இந்த கண்ணில் ஒரு வீட்டில் நமக்கு சாந்தி தாமம் தெரியணும், இன்னும் நமக்கு சத்தியகந்திர தேகம் தெரியணும். அதை தவிர வேறு எதுவும் தெரியக்கூடாது. இது மிகப்பெரிய பத்தியமாகும். இது அவ்வளோ ஈஸி கிடையாது. ப்ராக்டிஸ் பண்ணோம். இந்த பத்தியத்தின் மூலம் தூய்மையான உலகிற்கு சென்று விடுவீர்கள். இது ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால, முயற்சி பண்ணுறதுனால நீங்கள் சத்தியகத்திலே திரேதாயகத்திலையும் வந்துடுவீங்க. இன்றைக்கி தாரணை. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு: வானப்பிரச நிலையில் இருக்கும் நாம் இனிய வீடு மற்றும் இனிய ராஜ்யம் இரண்டையும் நினைக்க வேண்டும் மற்றும் அனைத்தையும் புத்தியினால் மறந்துவிட வேண்டும். முழு நஷ்டமோக ஆக வேண்டும். வானப்பிரச நிலையிலாம் பக்தியில் 60 வயசு, அதுக்கு மேலே என்ன பண்ணுவாங்கன்னா காஷி ராமேஸ்வரம்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இங்கே ராஜயோகத்தில் இந்த நேரத்தில் யாருக்கு எந்த டைமில் நாலேஜ் கிடைக்குதோ, அது என்ன வயசானாலும் அது வானப்பிரஸ்த நிலை. நம்ம என்ன பண்ணணும்? நம்ம இனிய வீடை நினைக்கணும், ராஜ்யத்தையும் நினைக்கணும். இரண்டையும் அடிக்கடி நினைக்கணும். மற்ற அனைத்தையும் கலியுகத்தினுடைய எதையை பற்றியும் நீங்கள் அதிகமாக நினைக்க வேண்டாம். நம்ம முழு நஷ்டமாக ஆகணும். 2, புத்தியினால் எல்லையற்ற தியாகம் செய்து ஆன்மீக யாத்திரை செய்ய வேண்டும். ஸ்ரீமத் படி தூய்மையாகி பாரதத்துக்கு உண்மையான சேவை செய்ய வேண்டும். நம்ம புத்தினால் எல்லையற்ற விஷயங்களை தியாகம் செய்யணும். அதாவது கலியுகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயமும் திரும்ப சொல்கிறாரு, நம்ம ஃபாலோ பண்ணணும். இதுதான் உண்மையான ஆன்மீக யாத்திரை. நம்ம நினைவனால் அப்பாவை நினைவு செய்கிறது. ஸ்ரீமத் படி நம்ம தூய்மையாகிட்டே வரணும். பாரதத்துக்கு உண்மையான சேவை செய்யணும். இன்றைக்கி வரதானம். சேஷ கர்மம் என்ற கிளையை பிடித்து கொண்டு இருப்பதற்கு பதிலாக பறக்கும் பறவை போன்று இருக்கும் ஹீரோ பாட்தாரி ஆகுக. சேஷ கர்மம் என்ற கிளையை பிடித்து கொண்டு இருப்பதற்கு பதிலாக பறக்கும் பறவை போன்று இருக்கும் ஹீரோ பாட்தாரி ஆகுக. விளக்கம் பார்க்கலாம். சங்கமிகத்தில் செய்யும் சேஷ கர்மம் என்பது கூட வைரம் போன்ற கிளையாகும். சங்கமிகத்தில் நம்ம செய்யக்கூடிய சேஷ காரியம், உயர்ந்த காரியம் என்பது வைரத்துக்கு போன்ற முயற்சியாகும். சங்கமிகத்தின் எவ்வளவு தான் சேஷ கர்மமாக இருந்தாலும் அந்த கர்மத்தின் பந்தனத்தில் வசமாவது மற்றும் எல்லைக்குட்பட்ட எதிர்பார்ப்பில் வருவதெனில் அது தங்க சங்கிலி போன்றதாகும். பாருங்களேன், நீங்கள் எவ்வளோ பெரிய சேவை பண்ணாலும் சின்ன ஒரு பற்று அதில் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அது தங்கச்சங்கிலி மாதிரி நம்மளை பிணைச்சிடும். அதாவது உங்களை ஒரு லாக் பண்ணிடும். இவ்வாறு தங்க சங்கிலி அல்லது வைரம் போன்ற கிளையின் பிடியில் வசமாக வேண்டாம். ஸோ இப்படி ட்ராப் ஆகிடாதீங்க. ஏனெனில் பந்தனம் எதுவாக இருந்தாலும் பந்தனமே. பந்தனம் எப்படி இருந்தாலும் பந்தனம் தான். எனவே அனைத்து பந்தனங்கள் என்ற எல்லைகளை கடந்து ஹீரோ பாட்தாரி ஆகுங்கள் என்ற நினைவை பாப்தாதா அனைத்து பறவைகள் போன்ற குழந்தைகளுக்கு நினைவூட்டுகின்றார். ஸோ பரமாத்மா சொல்கிறார், எந்த ஒரு பந்தனத்தில் போய் மாட்டிக்காதீங்க. இப்போ பந்தனத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு தான் நம்ம ராஜயோகம் கற்றுக்கிறோமே தவிர புதுசாக பந்தனத்தில் போய் மாற்றுறதுக்கு கிடையாது. இன்றைக்கி ஸ்லோகன்: உள்மனதின் நிலையை பார்க்கும் கண்ணாடி முகமாகும். எனவே முகமானது குழப்பமாக இல்லாமல் குஷியாக இருக்க வேண்டும். உள்மனதின் நிலையை பார்க்கும் கண்ணாடி முகமாகும். எனவே முகமானது குழப்பமாக இல்லாமல் குஷியாக இருக்க வேண்டும். கரெக்டாக ஃபேஸ் இஸ் தி இண்டெக்ஸ் ஆஃப் தி மைண்ட் அப்படின்றாங்க இல்லையா? நம்ம முகத்தை பார்த்தாவே மன ஓட்டங்களை படிச்சிடலான்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம எப்போவுமே குஷியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். இதை பார்க்குற எல்லாருக்குமே எப்படி ஒரு தேவதையை பார்த்த ஒரு ஃபீலிங் கிடைக்கணும். ஓம் சாந்தி.